அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பியூலா. இன்றைக்கி ஒரு வேதனையான பதிவு, அதே நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பதிவு. எல்லோரும் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நேற்று 26/8/2026 இரவு ஒரு 7 மணி அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பொது மனித சமூக சேவை அறக்கட்டளையின் மூலமாக ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒரு சகோதரரினுடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்காக அமைப்பில் இருந்து எல்லாருமே போய் கலந்துக்கிட்டோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு நலிவடைந்த குடும்பம் அப்படிங்கிறதுனால அந்த நல்லடக்கம் செய்வதற்கு எல்லா உதவியும் அமைப்பின் மூலமாக செஞ்சு அந்த உடலை வந்து நல்லபடியாக அந்த ஆன்மா சாந்தி அடைய நல்லடக்கம் செஞ்சுட்டு வந்தோம். அந்த இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னும், முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படியாவது காப்பாற்றிருக்கலாம், எந்த சிம்டம்ஸுமே இல்லை அப்படின்னும் அவங்க சொன்னது ரொம்ப வேதனையாக இருந்தது. அதோடு அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அப்பா மன்னிச்சிருங்க அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுது அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க யார் என்னன்னே தெரியல. ஆனாலும் அந்த குழந்தையினுடைய அழுகை வந்து நம்மளை என்னவோ ஒன்று பண்ணுச்சுங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம இந்த சொசைட்டிக்காக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை எங்கள் அமைப்பை சார்ந்த எல்லாருக்குமே ஏற்படுத்திச்சு. அதனுடைய விளைவு தான் இந்த வீடியோ. அதாவது எல்லா நோய்க்கும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த நோயை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த கேன்சர் அப்படிங்கிறதுக்கு மட்டும் சிம்டம்ஸே இருக்காது. யதார்த்தமாக நம்மளுடைய பாடியில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதை பற்றின விழிப்புணர்வு இருக்கிறவங்க அதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க கேன்சர்னால தான் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதிய விழிப்புணர்வு இல்லாதது தான் காரணம். அப்போ அந்த ஃபைனல் ஸ்டேஜில் தெரியும் போது நம்மக்கிட்ட எவ்வளோ கோடியாக பணம் இருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்மளால் அந்த உயிரை வந்து சேவ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நம்மக்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா கூட ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு இங்கே ஏராளமான மனித கடவுள்கள் இருக்காங்க. அவங்க மூலமாக எப்படியாவது அந்த உயிரை வந்து காப்பாற்றிடலாம். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நடிகை கௌதமி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அவங்களுடைய புற்றுநோய் இருக்கிறத விழிப்புணர்வின் மூலமாக யதார்த்தமாக ஒரு இடத்துல போய் டெஸ்ட் பண்ண போய் அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்னு தெரிஞ்சு அதை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணி இன்றைக்கி ஒரு அச்சீவ்மெண்ட்டு பண்ணி இன்னும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வீரமாக ஒரு மரணத்தை எதிர்கொண்டு இன்றைக்கி உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக. அதே நேரத்தில் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா சார் அவங்களுடைய மகள் பவதாரணி மேடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கடைசி ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னே தெரிய வந்தது. அந்த நேரத்தில் அவங்க எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணி அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் மருத்துவர்களால் கூட அந்த உயிரை காப்பாற்ற முடியல. இந்த வித்தியாசம்தான் நம்ம முன்னாடியே கேன்சர் பற்றின விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்காததுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் தயவு செஞ்சு நீங்கள் எந்த வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் உடம்ப ஒரு தடவை கேன்சர் இருக்கான்னு சொல்லி கேன்சர் சம்மந்தப்பட்ட பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா சந்தோஷம், ஒரு வேளை இருந்ததுன்னா சீக்கிரமாகவே க்யூர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஒரு காலத்தில் வந்து ஆண்களுக்கு தான் இந்த நோய், பெண்களுக்கு தான் இந்த நோயின்னு பிரித்து வச்சுருந்தோம். குழந்தைங்களுக்கு இது வராது, பெரியவங்களுக்கு இது வராது. இப்போ காலம் மாறிடுச்சு. யாருக்கு எப்போ எந்த நோய் வரும் அப்படின்னே தெரியாது. அதனால் தயவு செஞ்சு வயசு வித்தியாசம் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க, பெரியவங்க, சின்னவங்க, ஆண் பெண் இருபாலருமே தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க கேன்சருக்கு உண்டான பரிசோதனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அதற்கான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா ஈஸியாக க்யூர் பண்ணி ஒரு உயிரை வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு இருக்கவங்க நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு சொல்லுங்கள். அதாவது ஒரு இயல்பான மரணத்தை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் சில விஷயங்களை நம்ம நினச்சா மாற்ற முடியும். ஒரு உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னா அதுக்கு பணங்காசு கொடுத்து தான் உதவி பண்ணணும், இல்லை கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் உதவி பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா கூட அந்த நோயை பற்றின அவேர்னஸ் இருந்துச்சுன்னா கூட அவங்க தன்னுடைய வாழ்நாளையும் தன்னுடைய ஆயுளையும் நீட்டிக்க முடியும். இந்த உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு வேண்டுகோளாக மக்கள் பொது மனித சமூக சேவை அறக்கட்டளையின் சார்பாக வைக்கிறோம். தயவு செஞ்சு எல்லாரும் கேன்சர் சம்பந்தமான பரிசோதனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கள். நன்றி.